வீடியோ கிளாஸ் transitive intransitive verb மற்றும் phrasal verb and prepositional verb பத்திய தெளிவான கிளாஸோட செகண்ட் பார்ட். முதல் பார்ட்ல transitive and intransitive தெளிவா கவர் பண்ணிருக்கோம். அது Enthralling English 5 என்ற டைட்டில்ல வெளியாகி இருக்கு. அதோட லிங்கை கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணணும்னு விரும்புறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல phrasal and prepositional verb பற்றிய தெளிவான விளக்கம் இருக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட வேர்ட்ஸை குரூப் பண்ணாலே phrasal or idiomனு சொல்லலாம். முத கூட நவுன், ஷார்ட் நவுன் ஃப்ரேஸ், லாங் நவுன் ஃப்ரேஸ் பத்தி பார்த்தோம். இப்போ phrasal verb and prepositional verb பத்தி பார்க்கலாம். phrasal verbனா ஒரு ரூட் வெர்போட ஒரு preposition or adverb சேர்ந்து வரும். phrasal verbன்றது துல்லியமா பார்த்தா டூ வேர்ட்ஸ் காம்பினேஷன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் switch on, look after, carry out. இந்த கிளாஸ்ல நம்ம மோஸ்ட்லி ஒரு ரூட் வெர்போட ஒரு preposition or ஒரு adverb வரது தான் phrasal verbனு மீன் பண்றோம். prepositional verbனா ஒரு ரூட் வெர்பை ஒரு preposition ஃபாலோ பண்ணி வரும். இதுவும் டூ வேர்ட்ஸ் கேட்டகரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் come to, go up. prepositional phrasal verbனா இது த்ரீ வேர்ட்ஸ் கேட்டகரி. phrasal verbோட ஒரு அடிஷனல் கேட்டகரி. இதை டபுள் பார்ட்டிகல் verbனு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் look up to, put up with. ஆனா phrasal verbுக்கும் இதற்கும் ஒரே கிராமர் ரூல்ஸ் வராது. மாறா prepositional verbுக்கும் phrasal prepositionalக்கும் ஒரே கிராமர் ரூல் தான். ஒரு இடத்துல ஒரு வேர்பும் ப்ரிப்போஷனும் சேர்ந்து வந்தாலே phrasal verbaவோ prepositional verbaவோ இருக்கும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் I put the cell phone on the table. இங்க put மற்றும் on தனித்தனியான இடத்தில் தேவைக்கேற்ப பயன்படுத்தப்படுது. எனவே இது put plus on phrasal verbaவோ prepositional verbaவோ பயன்படுத்தப்படவில்லை. put on your shoes இங்க phrasal verba பயன்படுத்தப்பட்டிருக்கு. put your shoes on இதுவும் அது மாதிரியே மீனிங்ல தான் phrasal verba பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதே போல ரவி ஸ்பீக்ஸ் டு விமல். ஸ்பீக்ன்ற verb தனியா, டு ப்ரிப்போஷனா தனியா வேலை செய்யுது. ஆனா ரவி ஸ்பீக்ஸ் டு விமல் இங்க ஸ்பீக்ஸ் டு சேர்ந்து ப்ரிப்போஷனல் verb வேலை செய்யுது. they went up the mountain fastly இங்க went up என்பது go upக்கு பாஸ் ஃபார்மா ப்ரிப்போஷனல் verb பயன்படுத்தப்பட்டிருக்கு. இத they went the mountain up fastlyன்னு சொல்லக்கூடாது. ஒரு phrasal verb என்பது ஒரு root verb plus preposition or adverb வருவதை root verb plus particle என்று சொல்வார்கள். ஆகவே இதற்கு பார்ட்டிகல் verbனு இன்னொரு பெயரும் இருக்கு. இந்த phrasal verb root verbன் மீனிங்க்கு ரிலேட்டாவோ ஒத்தோ இல்லாமல் மீனிங் மிக மாறுபட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரி ஆன், கேரி சுமந்து செல், கேரி ஆன் தொடர்ந்து செய். ஸோ கேரி ஆன் என்ற phrasal verbல கேரி என்பது ஒரு பார்ட் அண்ட் ஆன் என்பது another பார்ட். ஸோ டூ பார்ட்ஸ் ஆஃப் சேம் verb. ஒரு prepositional verbல அந்த ரூட் verbோட வரும் preposition அந்த ரூட் verbோட மீனிங்கை மாடிஃபை பண்ணும். ஆனா மீனிங்கை மாத்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் go up the mountain fastly, go போ, go up மேல போ. ஆனா இது சேர்ந்தே வேலை செய்யும், பிரிந்து வேலை செய்யாது, பிரிக்க கூடாது. phrasal verb சிறிது தூரத்துக்கு ஸ்பிளிட் பண்ணலாம். ஏனென்றால் அது ஒரே மீனிங் தர ரெண்டு பார்ட்ஸ். சிறிது பிரித்தால் அடையாளம் காணலாம், அர்த்தம் கெடாது. prepositional verb ரூட் verb plus preposition சேர்ந்தே வரும். சிறிதும் பிரித்தால் குழப்பம் வரும். அந்த வேர்பும் ப்ரிப்போஷனும் தனித்தனியே பொருள் பெறுமோ அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். ஸோ சிறிதும் பிரிக்க கூடாது. குறிப்பு, ப்ரிப்போஷனல் வேர்ப்ல டிரான்சிட்டிவ் இருக்கு, இன்ட்ரான்சிட்டிவ் இருக்கு. phrasal verb பார்ட்டிகல் வேர்ப்ல டிரான்சிட்டிவ் இருக்கு, இன்ட்ரான்சிட்டிவ் இருக்கு. ப்ரிப்போஷனல் verb டிரான்சிட்டிவாக இருப்பதற்கு ரூட் verb டிரான்சிட்டிவா இருக்க அவசியம் இல்லை. ப்ரிப்போஷனல் verb இன்ட்ரான்சிட்டிவா இருப்பதற்கு ரூட் verb இன்ட்ரான்சிட்டிவா இருக்க அவசியம் இல்லை. phrasal verb டிரான்சிட்டிவா இருப்பதற்கு ரூட் verb டிரான்சிட்டிவா இருக்க அவசியம் இல்லை. phrasal verb இன்ட்ரான்சிட்டிவா இருப்பதற்கு ரூட் verb இன்ட்ரான்சிட்டிவா இருக்க அவசியம் இல்லை. phrasal verbல transitive and intransitive என்று பிரித்து படிக்க வேண்டும். prepositional verbலையும் transitive and intransitive பிரித்து படிக்க வேண்டும். phrasal verbaக மட்டும் பயன்படுற phrasal verbும் இருக்கு. prepositional verbaக மட்டும் பயன்படுற prepositional verbும் இருக்கு. phrasal verbaக ஒரு அர்த்தத்துல, prepositional verbaக இன்னொரு அர்த்தத்துல பயன்படுற verb plus preposition காம்பினேஷனும் இருக்கு. prepositional verbsல transitive ஃபார்ம் இருக்கு, intransitive ஃபார்ம் இருக்கு. transitive ஃபார்ம்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்தாலும் அந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட்டை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. intransitive ஃபார்ம்ல டைரக்ட் ஆப்ஜெக்டே வராது. ஸோ அதை பத்தி நம்ம பேசவே தேவையில்ல. phrasal verbs ஆர் பார்ட்டிகல் verbs. இதுல transitive ஃபார்மும் இருக்கு, intransitive ஃபார்மும் இருக்கு. இந்த intransitive ஃபார்ம்ல இங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட் வராது. ஸோ நம்ம அதை பத்தியும் பேச தேவையில்ல. phrasal verb ஆர் பார்ட்டிகல் verbsல transitive ஃபார்ம்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு. டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு கண்டிப்பா ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்பிளிட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. செப்பரேட் பண்றது ஆர் ஸ்பிளிட் பண்றது. இதுல டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்பிளிட் பண்றது தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அட்வர்ப் வச்சு நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம், பட் அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. phrasal verb ஆர் பார்ட்டிகல் verbல டிரான்சிட்டிவ்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு செப்பரபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I switched on the light, I switched the light on.
டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஆல்வேஸ் செப்பரேட்டடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். His rude behavior was putting good customers off. டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு இன்செப்பரபிள்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். My son can't get over this fever. Phrasal or particle verbsல intransitive ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். My book finally turned up in a shop. Prepositional verbsல transitive ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I went up the upstairs slowly. Prepositional verbல intransitive எக்ஸாம்பிள் சொல்றேன். All lights in my house suddenly went off. I got off quickly. Adverb வச்சு ஸ்பிளிட்டா செப்பரேட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதை தான் நான் ஆக்சுவலா செல்லாதுன்னு சொன்னேன். Ramu sat down quietly. Ramu sat quietly down. டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்பிளிட் பண்ணல நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த ரூட் வேர்ப் பிளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் பிளஸ் பார்ட்டிகல்னு ஸ்பிளிட் பண்றதுக்கு பேர் தான் ஸ்பிளிட். இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணல நீங்க உங்க கவனத்துல வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு சிங்கிள் நவுனா இருந்தால் தைரியமா ஸ்பிளிட் பண்ணுங்க. ஷார்ட் நவுன் ஃப்ரேஸா இருந்தா கூட ஸ்பிளிட் பண்ணுங்க. பட் லாங் நவுன் ஃப்ரேஸா இருந்தா ஸ்பிளிட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புட் ஆன் யோர் கோட், புட் யோர் கோட் ஆன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். புட் ஆன் தோஸ் சாக்ஸ், புட் தோஸ் சாக்ஸ் ஆன்னு சொல்லலாம். புட் ஆன் த சாக்ஸ் ஐ கேவ் யூ எஸ்டர்டே. இந்த மாதிரி இருந்தா ஸ்பிளிட் பண்ணாதீங்க. ஃப்ரேசல் வெர்ப பார்ட்டிகல் வெர்ப்ல டிரான்சிட்டிவ்ல அண்ட் ப்ரிபோஷனல் வெர்ப்ல டிரான்சிட்டிவ்ல பாசிவ் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். பட் சில இடங்கள வராமலும் போகும், சில இடத்துல நல்லாவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் a van was broken into on NH35 this morning. இதுல break into சிங்கிள் வெர்புக்கு இது வந்து ஒரு uncomfortable passive form. பட் break intoன்ற ப்ரிபோஷனல் வெர்புக்கு ஸ்மூத் கன்வர்ஷன். Martha is spoken to by me. இதுல speak என்ற சிங்கிள் வெர்ப பார்த்தா uncomfortable passive form. speak to என்ற ப்ரிபோஷனல் வெர்ப பார்த்தா இது ஸ்மூத் passive conversion. ஒரு சிறு குறிப்பு, break into இதுல இருக்கிற into into அப்படின்னு ஸ்பேஸ் இல்லாம வந்தா ஒரு வேர்டா எடுக்கணும், டூ வேர்ட்ஸா எடுக்க கூடாது. ப்ரிபோஷனல் வெர்ப்ல டிரான்சிட்டிவ் ஃபார்ம்ல passive கன்வர்ஷன் பண்றது ரொம்ப ரேர். ஆனா phrasal verb ஆர் பார்ட்டிகல் வெர்ப்ல டிரான்சிட்டிவ் ஃபார்ம்ல passive கன்வர்ஷன் பண்றது நிறையவே நம்ம பண்ணுவோம். சிலர் phrasal verb பார்ட்டிகல் verb மட்டும்தான் passive கன்வர்ஷன் பண்ண முடியும்ன்ற கருத்துல இருப்பாங்க. அதன்படி ஸ்பீக் டு, டாக் டு, பிரேக் இன்டு போன்றவையெல்லாம் டைரக்ட் மீனிங்கா இருந்தும் passive பண்ண முடியறதுனால phrasal verb பார்ட்டிகல் verbன்ற கேட்டகரியில ஸ்பீக் டு, டாக் டு, பிரேக் இன்டுவை லிஸ்ட் பண்றாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா ப்ரிபோஷனல் verb ரேரா passive பண்ணலாம்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ ப்ரிபோஷனல் verb மற்றும் phrasal verbல இருக்கிற சில குழப்பங்களை பார்ப்போம். நான் பார்ட் 1 வீடியோல ஸ்பீக் டு, டாக் டு, லிசன் டு போன்றவற்றெல்லாம் கலோக்கியலா phrasal verbனு சொல்லினேன். பிகாஸ் இங்கிலீஷ்ல மோர் தென் ஒன் வேர்ட் காம்பினேஷன் வந்தாலே phrase என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனா துல்லியமா சொன்னா ஸ்பீக் டு, டாக் டு, லிசன் டு இதெல்லாம் ப்ரிபோஷனல் வெர்ப்ஸ். இதே மாதிரி முதல்ல டிரான்சிட்டிவ் வெர்ப்னா ஆப்ஜெக்ட் டிமாண்ட் பண்ணணும்னு ஜென்ரலா சொல்லியிருந்தேன். பின்ன டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பத்தி நடத்திய பிறகு டிரான்சிட்டிவ் வெர்ப்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் டிமாண்ட் பண்ணணும்னு சொன்னேன். இதெல்லாம் அறிமுகப்படுத்திய பின் சொல்லணும்னு ஒரு டீச்சிங் மெத்தட், அவ்வளவுதான். சரி, ப்ரிபோஷனல் வெர்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிபோஷன் பற்றி தெரிஞ்சுக்குவோம். பொதுவா சில லாங்குவேஜஸ்ல ஆட் பொசிஷன் பயன்படுகிறது. ப்ரிபோஷன், போஸ்ட் பொசிஷன் அண்ட் சர்க்கம்பொசிஷன் சொல்லுவாங்க. ஒரு நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்க்கு முன்னாடி தான் இடம்பெறும் என்பது ப்ரிபோஷன்ஸ். ப்ரீ என்றால் முன்னால். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீபெய்ட் பேமெண்ட் சிஸ்டம் ஆஃப் மொபைல் ஃபோன் யூசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் டு ட்ரிச்சி, ஆன் டேபிள். அதே போல போஸ்ட் பொசிஷன் என்றால் நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்க்கு பின்னால வந்தா அது போஸ்ட் பொசிஷன். இது இங்கிலீஷ்ல ரொம்ப ரேர். ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டைம் அகோ, 7 years ago, 3 days before, நாட் வித் ஸ்டாண்டிங். சர்க்கம்பொசிஷன்னா ரெண்டு ப்ரிபோஷன்ஸ் இடையில ஒரு நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட் வர மாதிரி இருக்கும். இதுவும் இங்கிலீஷ்ல ரேர். ஃபார் எக்ஸாம்பிள் இன் பிளேஸ் ஆஃப், பை வர்ச்யூ ஆஃப், வித் அ மைண்ட் டு. இங்கிலீஷ்ல இது எல்லாமே ப்ரிபோஷன் தான் சொல்றோம். ஏன்னா இதுல எல்லாமே ப்ரிபோஷனாவும் பயன்படுது. சுருங்க சொன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ப்ரிபோஷன்னா மோஸ்ட்லி நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட் முன்னாடி வரதுன்றதா சொல்றோம். ப்ரிபோஷனல் வெர்ப். ப்ரிபோஷன் என்றால் முன்னே வர வேண்டும். எதற்கு முன்னே வர வேண்டும்? நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்டுக்கு. இந்த பயன்பாடுகளில் காம்ப்ளிமெண்ட் பெரும்பாலாக நவுன் ஃப்ரேஸாக இருக்கும். ப்ரிபோஷனல் வெர்ப் என்றால் இதன் பெயரின்படி ஒரு நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸுக்கு முன்புதான் வர வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் வெண்ட் அப் த லேடர். த லேடர் என்பது நவுன். இங்கே கோ அப் என்ற வெர்ப் அதை டிமாண்ட் பண்ணுவதால் இங்கே கோ அப் என்பது டிரான்சிட்டிவ் வெர்ப். த லேடர் என்பது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப் என்பது ப்ரிபோஷன். ஸோ கோ அப் என்பது ப்ரிபோஷனல் வெர்ப். இந்த சென்டென்ஸை டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்பிளிட் செஞ்சா ராமன் வெண்ட் த லேடர் அப் அர்த்தம் மாறுது. அது மட்டும் இல்லாம அப் என்ற ப்ரிபோஷன் நவுன் ஆகிய டைரக்ட் ஆப்ஜெக்ட் பின்னாடி போகுது. இது ப்ரிபோஷனல் வெர்பா இருக்க முடியாது. எனவே தான் ப்ரிபோஷனல் வெர்ப் என்றாலே டிரான்சிட்டிவ் ஃபார்மா இருந்தாலும் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்பிளிட் செய்ய முடியாதுன்னு சொல்றோம். சில எக்ஸாம்பிள் சொல்றேன்.
Ravi speaks to money. இது correct. Ravi speaks money to. இது தப்பு. He got on the bus. இது correct. He got the bus on. இங்க preposition பின்னாடி வரது மட்டும் இல்லாம sentence மீனிங் தப்பா இருக்கு. They came through their project successfully. இது correct. They came their project through successfully. இது தப்பு. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல root verb மீனிங் modify ஆயிருக்கு ஆனா மாறல. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே direct object prepositional verb demand பண்றதால இதுல எல்லா prepositional verbsம் transitive-ஆ work ஆகிருக்கு. Phrasal verbs are particle verbs. இதோட பெயரின்படி இந்த word combinationல வரத verb plus particle னு சொல்லலாம். Particles prepositions-உம் இருக்கு, adverb-உம் இருக்கு. For example, the police broke up the fight. இத the police broke the fight up or the police broke it up. இப்படி it pronoun போட்டும் செக் பண்ணலாம். இங்க breakன்றது root verb, upன்றது preposition or adverb இருந்தாலும் இங்க particle. So the fight என்ற direct object-ஆல split பண்ணும்போது up particle ஆகிறதால noun ஆகிய direct object-க்கு பின்னாடி place ஆகுது. breakன்றது meaning மாதிரி பயன்படுது. இங்க passive form பண்ணலாம். The fight was broken up by the police. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். I always get on my daughter about eating on time. இத I always get my daughter on about eating on time அப்படின்னு சொல்ல முடியாது. எனவே phrasal verbs particle verbsல transitive form-ஆ இருந்தாலும் direct object-ஆல split பண்ண முடியாத நிலையும் இருக்கு. இத சிலர் ஏங்க அதை direct object வச்சு ஸ்பிளிட்டே பண்ண முடியாது அப்படினால ஆப்ஜெக்டா இருக்கிற noun phrase-க்கு முன்னாடி தான் வரணும்னு கம்பல் பண்ணி சொல்றீங்கல்ல, அப்ப இது prepositional verb தான் அப்படின்னு சொல்லி இத prepositional verbல லிஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா இங்க get on-ஓட அர்த்தம் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இது டைரக்ட் மீனிங் கிடையாது. அதனால கெட்டோட இருக்கிற ஆன் இங்க ப்ரிப்போஷனா வேலை செய்யல. இந்த ஆன் இங்க பார்ட்டிக்கல். ஸோ என்னோட கன்க்ளூஷன் இந்த கெட் ஆன் இந்த இடத்துல பார்ட்டிக்கல் வேர்ப்னு அழைக்கப்படுற ஃப்ரேசல் வேர்ப். இங்க பாசிவ் பண்ண ட்ரை பண்ண வேணாம், நல்லா இருக்காது. ஆகையால் ஸ்பிளிட் பண்ண முடியாத அல்லது இன்செப்பரபிள் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஆர் பார்ட்டிக்கல் வேர்ப்ஸ் அப்படின்ற கேட்டகரியில நான் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுதான் எனக்கு சரின்னு படுது. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்றேன். I really go for this kind of chocolate. இங்க go forக்கு அர்த்தம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. I came across my father's old book yesterday. came acrossனா ஆக்சிடென்ட்டா நான் இதை கண்டுபிடிச்சேன். I take after my father. இந்த இடத்துல எங்க அப்பா சாயலா இருக்கேன்னு அர்த்தம். இதுல எதையுமே ஸ்பிளிட் பண்ண முடியாது, பட் டைரக்ட் மீனிங்கும் இல்ல. ஒரு முக்கியமான குறிப்பு, எப்பவுமே பர்சனல் ப்ரொனவுனா டைரக்ட் ஆப்ஜெக்டை பயன்படுத்தும் போது ரூட் வேர்புக்கும் பார்ட்டிகளுக்கும் இடையில் தான் அந்த பர்சனல் ப்ரொனவுன் டைரக்ட் ஆப்ஜெக்டா வரணுங்கிறது மரபு. இது முக்கிய கண்டிஷன். இந்த நிலையில எல்லாமே நம்ம பயன்படுத்துகிற ஃப்ரேசல் வேர்ப் ஸ்பிளிட் பண்ணணும்ன்ற நிலையில தான் பயன்படுத்த முடியும். இந்த மீ, யூ, ஹிம், ஹர் எக்ஸெட்ராலாம் பர்சனல் ப்ரொனவுன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்: My mother can't lift him up anymore. He is too big now. My car ran it over. Phrasal verb or particle verbல intransitive formல நான் ஏற்கனவே சொன்னது போல direct object demand பண்ணாது. direct object வச்சு split பண்றத பத்தி பேசவே தேவையில்லை. சில example sentence சொல்றேன். My car broke down this morning. Talks between the two parties have broken down. My father is getting on well now. Prepositional verbல intransitive form. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட தொடங்குறேன். He looked up. அவன் மேல பார்த்தான். இதுல he looked up a tall buildingனு சொல்லலாம். இது மாதிரி சொல்லும்போது direct object வருது. just he looked upனு சொல்லும்போது direct object இல்ல. இது சர்ச்சைக்குரிய கேட்டகரியா இருக்கு. இதுல looked upங்கிறது மேல பாக்குறங்கிற direct மீனிங்கா இருக்கு. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. upங்கிற வேர்ட் ப்ரிப்போஷனலாவும் அட்வர்பாவும் இயங்கும். இப்ப இந்த இடத்துல he looked up a tall buildingனு சொல்லும்போது ஒரு direct objectக்கு முன்னாடி looked up வரதுனால இது ப்ரிப்போஷனா வேலை செய்யுது. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் இது ப்ரிப்போஷனல் வேர்ப்னு எடுத்துக்க முடியும். கிராமர் படி ப்ரிப்போஷன்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி வரணும், அந்த ஆப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இது எதுவுமே செய்யாம பயன்படுத்தப்பட்டிருக்க he looked upங்கிற சென்டென்ஸ்ல looked up or upங்கிறது எப்படி ப்ரிப்போஷனா இருக்க முடியும்? ஸோ ப்ரிப்போஷனோட ஒரு சென்டென்ஸ் முடியாது. ஸோ ப்ரிப்போஷனல் வேர்ப்ல ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாம சென்டென்ஸ்க்கு பாசிபிலிட்டியே இல்லை. ஆகவே ப்ரிப்போஷனல் வேர்ப்ல டிரான்சிட்டிவ் மட்டும்தான் இருக்கு, இன்ட்ரான்சிட்டிவே இல்லை. எனவே he looked upன்ற சென்டென்ஸ்ல அப்ப லுக் அப் மாடிஃபை பண்ற அட்வர்பா வச்சுக்கலாம். பார்ட்டிகல் ஆர் ஃப்ரேசல் வேர்ப்ல பார்ட்டிகலா ப்ரிப்போஷனும் வரலாம் அட்வர்பும் வரலாம் என்ற விதியின்படி இந்த இடத்துல இருக்கிற டைரக்ட் ஆப்ஜெக்ட் டிமாண்ட் பண்ணாத லுக்ட் அப் பார்ட்டிகல் ஆர் ஃப்ரேசல் வேர்பா வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க சொல்வதும் நியாயம்தான். அதே மாதிரி அவங்க டீச் பண்ணட்டும். நான் என்ன சொல்றேன்னா அவங்க டைரக்ட் மீனிங்கா வர வேர்பை காம்ப்ரமைஸ் பண்ணி இதை ஃப்ரேசல் ஆர் பார்ட்டிகல் வேர்பா அறிவிக்கிறாங்க. ஆனா ப்ரிப்போஷன்ங்கிற கிராமரை ஃபாலோ பண்றாங்க.
ஆனா நான் அதுல இருக்கிற டைரக்ட் மீனிங்க்கு மதிப்பு கொடுத்து ப்ரிப்போஷன் கிராமரை கொஞ்சம் மீறி இந்த மாதிரி வேர்பை ப்ரிப்போஷனல் வேர்ப்ல இன்ட்ரான்சிட்டிவ்னு கேட்டகரி பண்றேன். இப்போ ஒரு ப்ரிப்போஷனல் வேர்பவோ அல்லது பார்ட்டிகல் ஆர் ஃப்ரேசல் வேர்பவோ எப்படி உருவாக்கப்படுகிறதுன்றத பத்தி சுருக்கமா சொல்ல முயற்சி பண்றேன். இதுல நான் பயன்படுத்தும் போது ப்ரிப்போஷனல் வேர்பை ப்ரிப்போஷன்னு சொல்றேன், பார்ட்டிகல் ஆர் ஃப்ரேசல் வேர்பை பார்ட்டிகல் வேர்ப்னு சொல்றேன். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பிளிட் ஆர் செப்பரபிள்னு சொல்ற இடங்கள்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்பிளிட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். இதை போத் லிங்குவிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ மற்றும் லெக்சிகோகிராஃபர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுமே கன்சிடர் பண்ணி தான் சொல்றேன். இது ஒரு EFL ஆர் ESL டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவையான அளவு மட்டும் சொல்றேன். நம்ம ஒரு ரூட் வேர்பையும் ஒரு ப்ரிப்போஷன் ஆர் அட்வர்பை சேர்த்து காம்பினேஷனை ஒரே நோஷன், அதாவது ஒரே கருத்து அல்லது ஒரே மீனிங்கா வெளிப்படுத்தணும். அது ஒரு கன்சிடரபிள் கவுண்ட் ஆஃப் பிளேசஸ்ல பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், I put the book on the table. இந்த இடத்துல புட்டுங்கிற verb புக்குன்ற ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ற மீனிங்ல பயன்படுத்தப்படுது. இந்த டேபிள்ன்ற இடத்த அல்லது ஆப்ஜெக்டை ஆனுங்கிற ப்ரிப்போஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இதுல புட் ஆன் ஒரே மீனிங்கா வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. புட் அண்ட் ஆனும் சேர்ந்தும் வரல. சேர்ந்து வராமலும் ஒரே நோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ற பார்ட்டிகல் வேர்பும் இருக்கு. பட் இங்க அப்படி இல்ல. எக்ஸாம்பிள் நம்பர் 2. Ravi stands in a row. I stand in the middle of the row. இங்கேயும் நான் எக்ஸாம்பிள் 1ல சொன்ன மாதிரியே ஸ்டாண்ட்ன்றது நின்னாருன்றத குறிக்குது. இன்னுன்றது ரோ, மிடில் ஆஃப் த ரோன்னு ஒரு பிளேஸா அல்லது ஆப்ஜெக்டா இன்ட்ரடியூஸ் பண்ற ப்ரிப்போஷனா இருக்கு. எக்ஸாம்பிள் நம்பர் 3. புட் ஆன் யூர் ஷூஸ், புட் ஆன் யூர் கோட். இந்த இடத்துல புட்டுன்றது வியர்ன்ற ஒரு கருத்தை ரெண்டும் சேர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்றது உங்களுக்கே தெரியும். ஆனா ரூட் வெர்ப் புட்டுக்கு தொடர்பான மீனிங்கா இல்ல. ஏன்னா புட்டுனா வையின்னு அர்த்தம், புட்டான்னா வியர்ன்னு அர்த்தம். ஸோ இது மீனிங் மாறுது. காம்பினேஷனா பயன்படுத்தப்படுற ஒரு பார்ட்டிகல் வேர்ப். ஸோ இதுல இருக்கிற ஆன் ப்ரிப்போஷன் இல்ல, அப்படிதான் முடிவெடுக்க முடியும். ஷூவையோ கோட்டையோ அது இன்ட்ரடியூஸ் பண்ணல. இங்க ஆனுங்கிறது அந்த கோட்டையோ ஷூவையோ இன்ட்ரடியூஸ் பண்ணலப்பா. அதனாலதான் ஷூ ஆர் கோட்டுங்கிற ஆப்ஜெக்ட்க்கு முன்னாடி தான் ஆன் வரணும்னு அவசியம் இல்ல. ஸ்பிளிட்டா செப்பரேட் பண்ணிக்கலாம்ப்பா. புட்டிய ஷூஸ் ஆன், புட்டிய கோட் ஆன்னு எழுதலாம். ஸோ ஆன்ன்றத ஒரு பார்ட்டிகல்னு சொல்லிக்குவோம். புட்டுங்கிறது ஒரு வேலை அல்லது வேர்ப். அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஆன் யூஸ் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ இங்க ஆன் அட்வர்ப்னு தாங்க சொல்ல முடியும். எனிஹவ் இங்க புட்டான்றது பார்ட்டிகல் வேர்ப். எக்ஸாம்பிள் நம்பர் 4. Put the light on, put some music on. இது கண்டிப்பா ஃப்ரேசல் வேர்ப்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா ரூட் மீனிங்கை விட்டு ரொம்ப மாறி இருக்கு, இன்ஃபார்மலாவும் இருக்கு. இங்க நானும் இதுக்கு முந்தின சென்டென்ஸ்ல சொன்னது போலவே ஆன் ப்ரிப்போஷனா இல்ல, அட்வர்ப்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா பார்ட்டிகல்னு சொல்லிட்டு தப்பிச்சிருவோங்க. ஆனா இங்க ஸ்பிளிட் பண்ணி செப்பரேட்டா புட் அண்ட் ஆனை யூஸ் பண்ணாதாங்க நல்லா இருக்கும். ஏன்னா பொதுவா இன்ஃபார்மலா கிராமருக்குள்ள ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுன்றது என்னோட கருத்து. ஸோ கிராமரை லைட்டா கொஞ்சம் இங்க வெளிச்சத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இங்க ஒரு சின்ன குறிப்பை சொல்றேன். இந்த மாதிரி ஃப்ரேசல் வேர்ப், ப்ரிப்போஷனல் வேர்ப்னு காம்பினேஷனா ஒர்க் பண்றதெல்லாம் 1550ல இருந்து கடந்த 450 வருஷமா யூஸ் பண்ற மாடர்ன் இங்கிலீஷ்ல இருந்து வந்ததுதாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட், இது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். இங்க நான் அண்டர்ஸ்டாண்ட்னா நம்ம என்ன கீழே நில்லுன்னா சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட்னா புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒரு மீனிங்கை சொல்றோம். ஸோ கிராமரை நீங்க அளவா பயன்படுத்தவும் கத்துக்கணும். நீங்க கிராமர்ல ரொம்ப தீவிரமானவரா இருந்தா கிராமரை 100% ஃபாலோ பண்றதுக்கு ஒரே வழிதாங்க இருக்கு. நீங்க கிராமரை ஸ்ட்ரிக்டா எழுதிட்டு ஒரு 500 to 600 crore பேர் தான் இருப்பாங்க. அவங்க எல்லார்ட்டையும் கரெக்டா சொல்லி மாத்தி விட்டுருங்க. அது ஆனா சாத்தியமே இல்லை. ஆகவே லாங்குவேஜ் இன்கன்சிஸ்டன்சி என்பது இயல்பு தான். இதுக்காக கிராமரே வேணாம்னு சொல்லிட முடியாது. ஸோ மேக்சிமம் ட்ரை பண்ணி கிராமரை படிச்சு வச்சுப்போம். இதுக்கு நீங்க thousands of examples படிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் மேற்கூறிய பார்ட்டிகல் வேர்ப்ஸ்ல புட் ஆன் பயன்படுத்தியது போல வேற சில எக்ஸாம்பிள்ஸையும் பார்ப்போம். எக்ஸாம்பிள் நம்பர் 5. I always get on my children about eating on time. இங்க கெட் ஆன் கான்ஸ்டன்டா ப்ரெஷரைஸ் பண்றேன் அப்படின்ற நோஷன்ல வருது. They are ready to take on new challenges. இங்க டேக் ஆன்றது நியூ சேலஞ்ச் ஃபேஸ் பண்றத சொல்லுது. இவைகள்ல நாம் ஆன் பார்ட்டிகல்னு தான் கன்சிடர் பண்றோம். ஸோ இங்க கெட் ஆன், டேக் ஆன் பார்ட்டிகல் வேர்ப்ஸா யூஸ் ஆகிருக்கு. இங்க எல்லாம் செப்பரேட் ஆர் ஸ்பிளிட் பண்ணா நல்லா இருக்காது. பார்ட்டிகல் வேர்ப்ஸ்க்கு சில கன்க்ளூசிவ் பாயிண்ட் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, மீனிங் மாறி வருது. பாயிண்ட் நம்பர் 2, பார்ட்டிகல் சம்டைம்ஸ் அட்வர்ப்னு சொல்ல முடியாது, ஆனா ப்ரிப்போஷன்னு சொல்ல முடியல. பாயிண்ட் நம்பர் 3, செப்பரபிள் பார்ட்டிகல் வேர்ப்ஸும் இருக்கு, இன்செப்பரபிள் பார்ட்டிகல் வேர்ப்ஸும் இருக்கு, ஆல்வேஸ் செப்பரேட்டட் பார்ட்டிகல் வேர்ப்ஸும் இருக்கு. சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க. I put the book on the tableன்ற சென்டென்ஸ்ல புட்டாங்கிறது சேர்ந்து ஒரே நோஷனை கொடுக்கல.
ஐ ஸ்டாண்ட் இன் ரோல பிரிச்சு பார்த்தா கூட ஐ ஸ்டாண்ட் இன் ரோன்னு தான் பிரிக்க முடியுது. ஸோ இதுல ஸ்டாண்டும் இன்னும் பக்கத்துல இருந்தா கூட ஒரே நோஷனை கொடுக்கல. எக்ஸாம்பிள் நம்பர் 6. ஐ கெட் ஆன் த பஸ், ராணி கெட்ஸ் ஆன் த பஸ். இந்த இடத்துல ஐ கெட் ஆன் த பஸ்ன்னு பிரிக்க முடியாது. ஐ கெட் ஆன் த பஸ்ன்னு வேணா பிரிக்க முடியும். இங்க ஒருவர் தன்னையே ஒரு சேஃப்டியான ஆப்ஜெக்ட்ல பிளேஸ் பண்றத குறிக்குது. சுருக்கமா பிளேஸ் பண்ணுதல்ன்ற செயலை குறிக்குது. ஆனாலும் ஆன் என்ற ப்ரிப்போர்ஷன் ஒன்றின் மீது தன்னையே பிளேஸ் பண்ணிக்கிறார் என்ற கூடுதல் தகவலையும் கொடுக்குது. ஆன்ன்றதையும் இங்க ஃபங்க்ஷனலா யூஸ் பண்றோம். ஆனா ஒருவர் தன்னை சேஃப்டியா ஆப்ஜெக்ட்ல பிளேஸ் பண்ணிக்கிறாருன்ற நோஷனை அதிகமா மீன் பண்றோம். ஆனாலும் ஆனும் ப்ரிப்போர்ஷனா வேலை செய்யுது. இங்க இந்த கெட் பிளஸ் ஆன் காம்பினேஷன் ப்ரிப்போர்ஷனல் வெர்ப்னு நம்ம முடிவு எடுக்கணும். ஸோ இதை ப்ரிப்போர்ஷனலா தான் யூஸ் பண்ணணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால ஸ்பிளிட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அதாவது ஐ கெட் த பஸ் ஆன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஃபைனலா இந்த இடத்துல கெட் ஆன் ப்ரிப்போர்ஷனல் வெர்ப். அதே நேரத்தில் இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 7 பாருங்களேன். ஐ கெட் மை சன் ஆன் த பஸ் அப்படின்னு சொன்னா என்னுடைய சன் ஏற முடியாத பையன், ஸோ நான் ஏற்றி விடுறேன். ஸோ ஒருவர் தன்னையே ஏற்றிக்கிறது இல்லை, ஏற்றி விடுறோம். இந்த இடத்துல தான் பிரச்சனையே கொஞ்சமா ஆரம்பிக்குது. ஒருத்தர் தன்னையே ஏற்றிக்கும் போது கெட் ஆனா ரெண்டும் சேர்ந்து ஒரே நோஷனா மீன் பண்றதா எடுத்துக்கிட்டு இங்க மட்டும் ஐ புட் ஆன் த டேபிள்ல இருந்தது போல அல்லது ஐ ஸ்டாண்ட் இன் த ரோல இருந்தது போல சிம்பிளா ஒரு வெர்ப் ப்ரிப்போர்ஷனோட சேர்ந்து வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல அப்படி சொன்னாலும் தப்பு இல்ல. இருந்தாலும் இங்க மை சன்ன்ற டைரக்ட் ஆப்ஜெக்ட் கெட்டையும் ஆனையும் ஸ்பிளிட் பண்ணி இடையில வந்திருக்கு. இன்னொரு புறம் ஐ கெட் ஆன் மை சன் த பஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் மெமரி பண்றதுக்கு வசதியா இந்த இடத்துல ஆல்வேஸ் ஸ்பிளிட் ஆகி இருக்கிற ஃப்ரேசல் வெர்ப்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் ஆன் ப்ரிப்போர்ஷனலா வேலை செய்யுது. ஸோ இதுல கொஞ்சம் கிராமரை தளர்த்துறோம்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். வேற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஏரோப்ளேன் டேக்ஸ் ஆஃப், ஒன்று தானே ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து எடுத்துக்கிடுது. இந்த இடத்துல இது ப்ரிப்போர்ஷனல் வெர்ப். டேக் ஆஃப் ய கோட், டேக் ய கோட் ஆஃப். இந்த இடத்துல டேக்கும் ஆஃபும் சேர்ந்து யூஸ் பண்ண முடியுது, ஸ்பிளிட் பண்ணியும் யூஸ் பண்ண முடியுது. டேக் ஆஃப்க்கு தன்னைத்தானே ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து எடுத்துக்கிடுறது தான் கரெக்ட் மீனிங்னு நம்ம வச்சுக்கணும். டேக் ய கோட் ஆஃப்ல ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொருத்தர் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மீனிங் சேஞ்ச் ஆகுது, பட் அ ஸ்லைட் சேஞ்ச். இங்க ஆஃப்ங்கிறது அதிகமா அட்வர்பா வேலை செய்யுது, கொஞ்சமா ப்ரிப்போர்ஷனா வேலை செய்யுது. ஆனா ஸ்பிளிட் ஆகி வரும்போது ஸ்பிளிட் ஆகாம இருந்தப்ப அட்வர்பா வேலை செஞ்சதை விட கொஞ்சம் குறைய அட்வர்பாவும் பட் கொஞ்சம் கூடுதலா ப்ரிப்போர்ஷனலாவும் வேலை செய்யுது. அதேபடி ஆப்ஜெக்ட் பின்னாடி வரத ப்ரிப்போர்ஷன் சொல்லுவீங்கன்னு கேட்பீங்க. இங்க ஸ்பிளிட் ஆகாம வர டேக் ஆஃப் ய கோட், ஸ்பிளிட் ஆகி வர டேக் ய கோட் ஆஃப், ரெண்டுலயுமே நான் ப்ரிப்போர்ஷன் சொல்றது இங்க வர கோட்ன்ற ஆப்ஜெக்டுக்கு இல்ல. உள்ள மறைமுகமாக ஒருவர் உடலாகிய சர்ஃபேஸ்ல இருந்து கோட்ன்ற ஆப்ஜெக்டை நீக்கப்படுவதாக மீன் பண்றோம். ஆகவே அந்த நபர் அல்லது உடல் இந்த சென்டென்ஸ்ல இடம்பெறாத நிலையிலும் ஆஃப் மறைமுகமா அந்த நபர் அல்லது உடல் என்ற ஆப்ஜெக்டுக்கு ப்ரிப்போர்ஷனா வேலை செய்யுதுன்றது இங்க மறுக்க முடியாதது. பேர் இன்ஃபினிட்டிவ்ல டூ வராமலே டூன்னு நம்ம கருதுவது போல இங்கும் கருதலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆகவே நீங்க ப்ரிப்போர்ஷனல் வெர்ப்ல ஆர் பார்ட்டிகல் வெர்ப்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுல கவனமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ காட் ஆன் த பஸ்ல காட்டான்றது ப்ரிப்போர்ஷனல் வெர்ப், பஸ்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். பட் ஐ காட் மை சன் ஆன் த பஸ்ல got on always separated phrasal verb, my son ன்றது direct object and bus ன்றது indirect object. Take off your coat, take your coat off. ரெண்டுலயும் கோட்ன்றது direct object. So, take off your coat, take your coat off ங்கிற ரெண்டு சென்டென்ஸையும் ஆர்கானிக்கா பார்ட்டிகல் வெர்ப்னு சொல்லலாம், ஆஃப் பார்ட்டிகல்னு சொல்லலாம். Preposition 80%, adverb 20%, இல்லனா preposition 20%, adverb 80% அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பார்ட்டிகல்னு சொல்றது பெஸ்ட்டுங்க. இப்ப லாஸ்ட் பார்த்த 4 சென்டென்சஸ்க்கு நம்ம சின்னதா சம்மரைஸ் பண்ணணும்னா, ஐ காட் ஆன் த பஸ், ஐ காட் மை சன் ஆன் த பஸ். முதல் சென்டென்ஸ்ல நான் ஏற்கனவே கொடுத்த விளக்கத்தின்படி ப்ரிப்போர்ஷனல் வெர்பா இருக்கு, இது கன்ஃபார்ம்டு. ரெண்டாவது சென்டென்ஸ்ல முதல் சென்டென்ஸ்ல இருக்கிறதன்படி ஒருவர் தன்னையே பஸ் அல்லது பஸ் போன்ற இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறத குறிக்குது. இது இந்த கெட் ஆனோட ஒரிஜினல் நோஷன் ஆர் மீனிங்கா எடுத்துக்கிட்டா ரெண்டாவது சென்டென்ஸ்ல பையனை பிளேஸ் பண்றதா சொல்றோம். சோ இதுல கெட் ஆனோட மீனிங் ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகுது. மீனிங் சேஞ்ச் ஆகுறத வச்சு பார்ட்டிகல் வெர்ப்னு முடிவு பண்ணலாம். அதே மாதிரி டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டாவது சென்டென்ஸ்ல இடம்பெற்று இந்த சென்டென்ஸ்ல கெட்டையும் ஆனையும் ஸ்பிளிட் பண்ணி ஆல்வேஸ் செப்பரபிள்ன்ற நிலைமையில இருக்கு. டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு ஸ்பிளிட் ஆன நிலையில இருக்கிறதால கெட் ஆன இந்த இடத்துல டிரான்சிட்டிவ் பார்ட்டிகல் வெர்ப்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஆன்ன்றது பார்ட்டிகல்ன்ற எந்த ஃபீச்சருக்கும் வராம பக்கா ப்ரிப்போர்ஷனாவே இங்க வேலை செஞ்சிருக்கு. இதன் அடிப்படையில இந்த மாதிரி கிரிட்டிக்கலான இடத்துல
verb plus prepositional phrase அப்படின்னு ஒரு புது கேட்டகரியா கேட்டகரைஸ் பண்ணலாம்னு சில ஆசிரியர்கள் சொல்றாங்க. இதை நானும் ஆதரிக்கிறேன். ஆனா அப்படி ஒரு கேட்டகரியே இல்லையே. நம்ம கேட்டகரி சொல்றது சிலராவது ஆதரிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால நான் இதை பார்ட்டிகல் வேர்ப்னு முடிவு பண்ணிட்டு அதுல கேட்டகரி பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன். இன்னும் வேற சில ஆசிரியர்கள் இதை ப்ரிப்போஷனல் வேர்ப் பார்ட்டிகல் வேர்ப்ன்ற ரெண்டு கேட்டகரியிலையுமே லிஸ்ட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஐ ஸ்டாண்ட் இன் a rowன்னு. இதுல இருக்கிற ஸ்டாண்டும் இன்னும் போல இயல்பா ஒரு வேர்பும் ப்ரிப்போஷனும் தனித்தனியா அது வேலையை செய்யுதுன்னு நினைச்சு எந்த கேட்டகரியும் பண்ணாம படிச்சுக்குவோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் அதான் ஏத்துக்கலங்க. I got on the busல இத ப்ரிப்போஷனல் வேர்ப்னு கெட் ஆன் ரெண்டும் சேர்ந்து ஒரு நோஷனை தருதுன்னு படிச்சுட்டு இன்னொரு இடத்துல வேற மாதிரி படிக்கிறதுல எனக்கு ஐடியா இல்ல. சோ என்னுடைய முடிவு I got on the busன்ற சென்டென்ஸ்ல கெட் ஆன்ங்கிறது ப்ரிப்போஷனல் வேர்ப் டிரான்சிட்டிவ் வித்தவுட் எனி கிராமர் ரிலாக்ஸேஷன். ஆஸ் யூஷுவல் ப்ரிப்போஷனல் வேர்புங்கிறதால ஸ்பிளிட் ஆகாது. ஐ காட் மை சன் ஆன் த பஸ் இந்த இடத்துல கெட் ஆன் என்பது பார்ட்டிகல் வேர்ப்ல டிரான்சிட்டிவ், ஆல்வேஸ் செப்பரேட்டட் பை டைரக்ட் ஆப்ஜெக்ட் வித் சம் கிராமர் ரிலாக்ஸேஷன். இன்னமும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆல் லைட்ஸ் இன் மை ஹவுஸ் சடன்லி வென்ட் ஆஃப். இந்த மாதிரி இடமும் ஒரு சிக்கலான இடம்னு நான் சொல்லியிருந்தேன். இதுல ப்ரிப்போஷனல் வேர்பா இருக்கிற கோ ஆஃப் யூஸ் ஆகுது. டைரக்ட் மீனிங்ல கோ ஆஃப் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு இணையா இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ வென்ட் அப் ஸ்லோலி, he got up quickly, ராணி looked up quickly. இந்த மாதிரியும் நம்ம சொல்ல வேண்டியது வரலாம். இதுல ஒன்னாவது பக்காவா நம்ம டைரக்ட் மீனிங்ல பயன்படுத்துற ஒரு ப்ரிப்போஷனல் வேர்ப்க்குரிய குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு. ஆனா அங்க ஆப்ஜெக்ட் எதுவுமே வரல. குறிப்பா அந்த ஆஃப் எந்த ஆப்ஜெக்டையுமோ பிளேஸையுமோ இன்ட்ரடியூஸ் பண்ணல. சோ ஆஃப் அட்வர்பாகவும் பயன்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. சோ இந்த இடத்துல ஆஃப் அட்வர்பா கருதி கோ ஆஃப் பார்ட்டிகல் வேர்பா கருதலாம்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா இது டைரக்ட் மீனிங்கா இருக்கிறதுனால இதை ப்ரிப்போஷனல் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு கேட்டகரி பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அது போல ஐ வென்ட் அப் ஸ்லோலி, he got up quickly, ராணி looked up quickly இந்த சென்டென்ஸ் எல்லாம் இருக்கிறது போல ப்ரிப்போஷனலை டிரான்சிட்டிவா யூஸ் பண்ணக்கூடிய go up, get off, look up, slowly, quickly போன்ற எக்ஸ்ட்ரா அட்வர்பை போட்டு டைரக்ட் மீனிங்கா இருக்கிற ப்ரிப்போஷனல் வேர்பையே இன்ட்ரான்சிட்டிவா பயன்படுத்த வேண்டிய நிலைமை வருதுன்றது தான் நான் கருதி ஆல் லைட்ஸ் இன் மை ஹவுஸ் சடன்லி வென்ட் ஆஃப், I went up slowly, he got off quickly ஆகிய இந்த மூன்றுலையுமே பயன்படுத்தப்பட்டிருக்க go off, go up, get off, etc. போன்ற எல்லாத்தையுமே நான் ப்ரிப்போஷனல் வேர்ப்ல இன்ட்ரான்சிட்டிவா லிஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற go off, go up, get off போன்றவையெல்லாம் அட்வர்ப்டு வேர்ப் அப்படின்னு ஒரு புது கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணலாம்னு சொல்றேன். இது நல்ல ஐடியா தான். ஆனா என்ன செய்ய அப்படி ஒரு கேட்டகரி இல்லையே. எப்படியோ இதுல இருக்கிற அப் ஆஃப் போன்றவைகளுக்கு ப்ரிப்போஷன் பேர் இருக்கிறத நான் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ப்ரிப்போஷனல் இன்ட்ரான்சிட்டிவ்னு சொல்லிட்டேன். சில கூடுதல் தகவல் சொல்றேன். இந்த வீடியோவின் இறுதி பகுதியில கேட்டகரைசேஷன் தலைப்புல நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்ல டேக் ஆஃப், கெட் ஆஃப் போன்ற ஒரே காம்பினேஷனே பார்ட்டிகல் வேர்ப் டிரான்சிட்டிவ், பார்ட்டிகல் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ், ப்ரிப்போஷனல் வேர்ப் டிரான்சிட்டிவ், ப்ரிப்போஷனல் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவா உதாரணப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா பார்ட்டிகல் வேர்ப் டிரான்சிட்டிவா மட்டும் பயன்படுத்துற லிஸ்டும் இருக்கு, பார்ட்டிகல் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவா மட்டும் பயன்படுத்துற லிஸ்டும் இருக்கு, ப்ரிப்போஷனல் வேர்ப் டிரான்சிட்டிவா மட்டும் பயன்படுத்துற லிஸ்டும் இருக்கு, ப்ரிப்போஷனல் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவா மட்டும் பயன்படுத்துற லிஸ்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நான்குக்குமே அல்லது இந்த நான்குக்குள் ஏதோ ஒன்று மேற்பட்ட கேட்டகரிஸ்லயோ வேறு வேறு நோஷன்ஸ் ஆர் மீனிங்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய சேம் காம்பினேஷனும் இருக்கு. இருப்பினும் நாங்க எக்ஸாம்பிள்ஸா கொடுத்திருக்கிற சேம் காம்பினேஷன் அண்ட் செவரல் கேட்டகரைசேஷனை தனித்தனியா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வரக்கூடிய டிஸ்டிங் காம்பினேஷன் வரைக்கும் தரோவா கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு போதுமானதா இருக்குங்கிறதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுவரைக்கும் பார்த்த கேட்டகரைசேஷன்ஸை சம்மரைஸ் பண்ணுவோம். பாயிண்ட் நம்பர் 1, பார்ட்டிகல் வேர்ப்ஸ். பார்ட்டிகல் வேர்ப்ஸ்னாலே ஒரு ரூட் வேர்ப் பிளஸ் ப்ரிப்போஷன் ஆர் அட்வர்ப் காம்பினேஷன்ல வரும். பாயிண்ட் நம்பர் 2, ரூட் வேர்ப் பிளஸ் பார்ட்டிகல் சேர்ந்து ஒரே நோஷன் ஆர் மீனிங்கா அதோட ஆக்சுவல் மீனிங்கை விட்டுட்டு மாறுபட்டு கொடுக்கும். ஸோ அந்த கூட இருக்கிற பார்ட்டிகல் ப்ரிப்போஷனா இருந்தாலும் அட்வர்போட வேலையை செய்யுதுன்னு எடுத்துக்க வேண்டிய நிலை வரும். அல்லது அது ப்ரிப்போஷனா இருந்தாலும் அட்வர்பா இருந்தாலும் ரொம்ப மீனிங் மாறுபட்டு ஒருவேளை இன்ஃபார்மலா கூட வேலை செய்யும் போது கூட வந்த பார்ட்டிகல் ப்ரிப்போஷனா வந்தாலும் அட்வர்பா வந்தாலும் அந்த இடத்துல ஜென்ரலா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்டகரியை விட்டுட்டு அல்லது அதற்கு அப்பாற்பட்டு பார்ட்டிகல்னே கன்சிடர் பண்ணிக்குவோம்னு நமக்கு தோணும். பாயிண்ட் நம்பர் 3, ஆகையால் அந்த ரூட் வேர்ப் கூட வர பார்ட்டிகல் ரெண்டையுமே 2 பார்ட்ஸ் ஆஃப் சேம் வேர்ப் அல்லது அந்த பார்ட்டிகல் வேர்ப்ல வர பார்ட்டிகல் அந்த பார்ட்டிகல் வேர்போட இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் நம்பர் 4, ஜென்ரலா ஒரு வேர்ப் போல பார்ட்டிகல் வேர்ப்லயும் டிரான்சிட்டிவ் ஃபார்ம், இன்ட்ரான்சிட்டிவ் ஃபார்ம் ரெண்டுமே இருக்கு. பாயிண்ட் நம்பர் 5,
பார்ட்டிகல் வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் ஃபார்ம்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் வராததுனால டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்பிளிட் பண்றத பத்தி பேசி பயன் இல்ல. பாயிண்ட் நம்பர் 6. பார்ட்டிகல் வெர்ப் டிரான்சிட்டிவ் ஃபார்ம்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் கொண்டு செப்பரபிள், டைரக்ட் ஆப்ஜெக்ட் வைத்து ஆல்வேஸ் செப்பரேட்டட், இதுல பர்சனல் ப்ரொனவுன் டைரக்ட் ஆப்ஜெக்டா வந்தா ஆல்வேஸ் செப்பரேட்டடையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டைரக்ட் ஆப்ஜெக்ட்டை வைத்து இன்செப்பரபிள். எக்ஸாம்பிள்ஸ் intransitive particle verb. My car broke down this morning. Talks between the two parties have broken down. My father is getting on well now. Particle verb transitive formula direct object கொண்டு separable. He looked through the textbook. He looked the textbook through or he looked it through. இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் மீனிங் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. Take off your coat, take your coat off. இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் மீனிங் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. Particle verb transitive formula direct object வச்சு always separated. I got my kids on the bus. I looked it up in a dictionary. Particle verb transitive formula direct object வச்சு inseparable. I came across my old files when I was arranging my books. My son can't get over this fever. இந்த கேட்டகரிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பார்த்த உடனே ரெண்டு கேள்விகள் எழும்பும். இதுல ஃபுல்லா மீனிங் சேஞ்ச் ஆகிருக்கு. இட் இஸ் யூஸ்வல் அண்ட் பார்ட்டிகல் verb. சேம் மீனிங் வரக்கூடிய verb plus preposition combinations ப்ரிப்போஷனல் வேர்ப்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி ஆகிடுது. அந்த வேர்ப்ஸ் எல்லாமே ப்ரிப்போஷனோட மட்டுமே வந்து ப்ரிப்போஷனல் வேர்பா ஃபங்க்ஷன் ஆகியிருக்கிறதுனால அது ப்ரிப்போஷனல் வேர்ப் டிரான்சிட்டிவ் ஃபார்மா இருந்தாலும் டைரக்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடி தான் வரணும்னு கண்டிஷன் இருக்கு. ஒருவேளை சேம் மீனிங்கே வந்து ஸ்பிளிட் பண்ணக்கூடிய தன்மை வருமா, வந்தா அது என்ன கேட்டகரி? என்னுடைய பதில் என்னன்னா அப்படி வரும். அது இன்னொரு சிக்கலான கேட்டகரி. அதுக்கு பேர் வீக்கான பார்ட்டிகல் வேர்ப்னு வச்சுக்கலாம். இதுக்கு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். The car ran over the cat. The car ran it over. இந்த வீக்கான பார்ட்டிகல் வேர்ப்னு ஏன் கேட்டகரைஸ் பண்றோம்னா ப்ரிப்போஷனல் வேர்ப்னு ஸ்பிளிட் பண்றத ஏற்படுத்துறது இதை விட தப்பு. பொதுவா பார்ட்டிகல் வேர்ப்ன்றது ஒரு ரூட் வேர்போட சேர்ந்து பக்கா அட்வர்ப் மட்டும் வந்து, அதாவது ப்ரிப்போஷனலாவும் அட்வர்பாவும் டியூவலா பிஹேவ் பண்ற அட்வர்ப் அல்லது பக்கா அட்வர்ப் ரூட் வேர்போட காம்பினேஷனா வந்து மீனிங்கை மாடிஃபை பண்ணுது. மீனிங்கை சேஞ்ச் பண்ணாத இதே மாதிரி காம்பினேஷன்ஸ் உண்டா? இப்படி வந்துச்சுன்னா அது எந்த கேட்டகரி? என்னுடைய பதில் ஆமா, அப்படியே வரும். அதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். We will go away from this weekend. We look forward to your reply. இந்த மாதிரி காம்பினேஷன்ஸையும் வீக் பார்ட்டிகல் வேர்ப்னு தான் கேட்டகரி பண்ண முடியும். ஏன்னா ப்ரிப்போஷனலே வராதத ப்ரிப்போஷனல் வேர்ப்னு எப்படி கேட்டகரி பண்ண முடியும்? என்னோட கேட்டகரைசேஷனை ஜஸ்டிஃபை பண்றேன். ஃபோனிக் ரியாலிட்டி இன் ஃபார்மிங் சென்ஸ் குரூப். லாங்குவேஜை பேசுறவங்க பேசும்போது பெரிய இடைவெளி விடாம சிறிய இடைவெளி விட்டு நான் சொல்ல வர இன்டென்ஷன் புரியறதுக்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட வேர்ட்ஸை சின்ன குரூப்பா ஃபார்ம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியத்தை பத்தி எக்ஸாம்பிள்ஸ் வழியா பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ். He stands in a row. இங்க இதை பிரிச்சா he stands in a row. நம்ம எங்கேயாவது சொன்னா கூட stand in a row in a rowங்கிற ஆப்ஜெக்டோட குரூப் ஆகுது. இங்க இன்னுன்ற ப்ரிப்போஷன் ஆப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ற வேலையை தான் அதிகமா செய்யுது. ஸோ ரிசல்ட் in works as preposition, in doesn't work to make an attachment with root verb stand. இதுல இருக்கிற stand என்ன prepositional verb or particle verb-ஆவோ நம்ம கேட்டகரி பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் நம்பர் 2. fill in the application form. இந்த மாதிரி சொல்றத fill in the application form or simply fill in மட்டும் கூட சொல்ல ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி அமெரிக்கன் இங்கிலீஷ்ல குறிப்பா நார்த் அமெரிக்கன்ஸ் fill out the formனு சொல்லுவாங்க. இதுலயும் fill in fill out மாதிரியே தான் வேலை செய்யுது. இங்க fill in and fill out in these sentences the preposition in and out work more to attach with root verb but work lesser as preposition. இங்க fill in and fill outனு sense groups ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த சென்ஸ் குரூப்ஸ் மீனிங் மாறாம வரதுனால ப்ரிப்போஷனல் வேர்ப்னு கேட்டகரி பண்ணிக்கலாம். fill in itனா இதில் நிரப்பு, fill out itனா இதில் நிரப்பித்தீர். இதே போல get on the busஐயும் கருதலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 3. I came across my old file. இங்க கேம் அக்ராஸ்ங்கிறது ஆக்சிடென்டலா ஃபைலை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றது. இப்போ இந்த இடத்துல கேமும் அக்ராஸும் ரெண்டுமே ஒரே வேர்போட ரெண்டு பார்ட்டா தான் இருக்க முடியும். ஸோ ஹியர் அக்ராஸ் சீம்ஸ் டு பி ஒர்க்கிங் ஒன்லி டு அட்டாச் வித் ரூட் வேர்ப் கம். ஹியர் நோ சான்ஸ் டு கால் அக்ராஸ் அ ப்ரிப்போஷன். ஒருவேளை கொஞ்சமா அட்வர்ப்னு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப பார்ட்டிகல் தான் இது. இங்க ஒருத்தவங்க ஐ கேம் அக்ராஸ் மை ஓல்ட் ஃபைல் அப்படின்னு ஸ்பேஸ் விட்டு சொல்லவே தேவையில்லை. அதாவது இங்க அக்ராஸ் மேக் பண்ற செமெண்டிக் வேல்யூ என்று அழைக்கப்படுகிற மீனிங் சேஞ்ச் அந்த லெவலுக்கு இருக்கு. எக்ஸாம்பிள் நம்பர் 4. He looked through the textbook. இத பார்த்தீங்கன்னா he looked through the windowன்னு சொன்னா பரவாயில்லை. அப்படி சொன்னா ஜன்னல் வழியா பார்த்திருக்காருன்னு ஸ்ட்ரெயிட் மீனிங்கா எடுத்துக்க முடியும். லுக் த்ரூவை ப்ரிப்போஷனல் வேர்ப்னு சொல்லலாம். ஆனா இங்க பாருங்க he looked through the textbook சொல்லவே தேவையில்லை. இது பார்ட்டிகல் வேர்ப். இங்க through doesn't even think to work as preposition. ஸோ நம்ம ஒரு படி மேலே போய் he looked it throughனு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு பின்னாடியே போடுற அளவுக்கு துணிஞ்சிருக்கோம்.
இப்போ பாருங்க, through fails to attach with root verb look and also fails to work as preposition. பட் இதுல through ஓரளவுக்கு adverb வேலை பண்றத போல தெரியுது. Degrees of idiomaticity, semantic pragmatic divergence. அதற்குரிய அர்த்தத்தை விட்டுட்டு வேற அர்த்தத்துக்கு மாறுற படிநிலையை பார்க்கிறோம். I get on the bus, no idiomaticity. I got my kids on the bus, slight idiomaticity. I always get on my son about eating on time, more idiomaticity. Preposition to adverb to particle. I got on the bus. இதில் on works as preposition. I got my kids on the bus. இதில் on still works as preposition but not to direct object. I switch on the light. இதில் on works more to attach with switch but lesser as preposition to direct object. I came across my old file. இதில் across fails to work as preposition and also fails to work as adverb, so it's particle. He looked through the textbook. இதில் through fails to work as preposition but still works as adverb to the verb look. இதை இன்னொரு டைமென்ஷன்ல விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு ப்ரிப்போஷனல் வேர்ப்ல நம்ம லிட்ரல் மீனிங்கை எக்ஸ்பிரஸ் பண்றோம்னு தான் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரிப்போஷனல் வேர்ப் வந்து மீனிங் சேஞ்ச் இல்லாம ஆக்சுவல் மீனிங்ல வரும். ஆனால் பார்ட்டிக்கல் வேர்பை நம்ம பயன்படுத்தும் போது ஃபிகரேட்டிவா, மெட்டனைமிக்கா அல்லது மெட்டஃபோரிக்கா எக்ஸ்போஸ் பண்றோம். அதனால ஆக்சுவல் மீனிங் விட்டு மீனிங் மாறுது. ஃபிகரேட்டிவ்னா ஒன்று நேரடியாக சொல்லாம குறிப்பால புரிய வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், his eyes were bloodshot. ஒருத்தர் அழுதுருக்காருன்றத இப்படி சொல்லுவோம். ஸோ இதை ஃபிகரேட்டிவ்னு சொல்றோம். மெட்டனைமிக் ஒரு க்ளோஸ் ரிலேட்டட் விஷயம் அல்லது பொருள் வச்சு புரிய வைக்கிறது. the law can't make all men equal. இங்க லான்னு சொல்றது அந்த லாக்கு அத்தாரிட்டியா இருக்கிற ஜட்ஜ், போலீஸ் எல்லாரையும் ஈக்குவலா நடத்த முடியாதுன்னு சொல்லுது. லா வந்து ஒரு பர்சன் கிடையாது, ஆனா ஜட்ஜுக்கும் போலீஸ்க்கும் க்ளோஸ் ஆனது லா. ஸோ இது மெட்டனைமிக். மெட்டஃபோரிக் ஒரு விஷயத்துக்கு தொடர்பே இல்லாத வேறு ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ வச்சு விளக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ். வேர்ல்ட் வந்து இங்க டைரக்டா ஸ்டேஜ்னு சொல்லல, பட் ஸ்டேஜோட கம்பேர் பண்ணியிருக்காரு. ராமு இஸ் a ஸ்டார். ஹீ இஸ் த சீஃப் ஜுவல் ஆஃப் திஸ் டயடம். இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். பார்ட்டிக்கல் வேர்ப்ல எப்படி நம்ம ஃபிகரேட்டிவா, மெட்டனைமிக்கா, மெட்டஃபோரிக்கா எக்ஸ்பிரஸ் பண்றோன்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ காட் ஆன் த பஸ். இங்க கெட் ஆன வந்து ப்ரிப்போஷனல் வேர்பா யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் தன்னைத்தானே ஒரு சேஃப்டியான ஆப்ஜெக்ட்ல பிளேஸ் பண்றதுன்னு சொல்லுது. ஆன் பக்கா ப்ரிப்போஷனா வேலை செய்யுது. ஹீ இஸ் சிக், ஹீ இஸ் கெட்டிங் ஆன் வெல் நவ். இங்க கெட் ஆன் அவர் உடல்நிலை தேறி வருது, கம்ஃபர்டான நிலைக்கு வரது மீன் பண்றோம். அவர் எந்த ஆப்ஜெக்ட்லயும் அவர் தன்னைத்தானே பிளேஸ் பண்ணல. இங்க மெட்டஃபோரிக்கா யூஸ் பண்றோம். இங்க ஆன் ஒரு ஆப்ஜெக்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ அதிகமா அட்வர்பா வேலை செய்யுது. I always get on my children about eating on time. இங்க கெட் ஆன்ங்கிறதுக்கு மீனிங் கான்ஸ்டன்டா ப்ரெஷரைஸ் பண்றது. ஒருவேளை இதை வந்து ஒரு ஹார்ஸ் மேல உட்கார்ந்து கண்ட்ரோல் பண்றது போல அவங்க மீன் பண்றாங்கன்னு தோணுது. ஸோ இதுவும் மெட்டஃபோரிக். இதுல வந்து ஆனை சீரியஸா ப்ரிப்போஷன் எடுக்க முடியாது. அட்வர்ப்னு சொல்றது ரொம்ப ரிஸ்க். ஸோ ஆன் ஒரு பார்ட்டிக்கல். ஐ காட் ஆன் போர்டு. இது போர்டுன்ற பலகையில ஒருத்தர் தானே பிளேஸ் பண்றதுன்றத சொல்லுது. இதன்படி போட்லயோ, ஷிப்லயோ, பஸ்லயோ ஏறுகிறத குறிக்கும் மீனிங்கா வந்திருக்கு. பொதுவா ஒரு ஷிப்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு நோக்கத்துக்காக டிராவல் பண்றத கெட் ஆன் போர்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது ஷிப்க்கு ரிலேட்டா சொல்றதுனால மெட்டனைமிக்னு கருதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வி காட் ஆன் போர்ட் டு டிராவல் அக்ராஸ் த சீ டு அச்சீவ் கிரேட்டர் மார்க்கெட் பெனட்ரேஷன். ஸோ இந்த சென்டென்ஸ்ல காட் ஆன் வந்து மெட்டனைமிக்கா யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இதுல ஷிப்ன்ற வார்த்தையே சொல்லல, பட் ரிலேட்டா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒரே மிஷன்ல இருக்காங்கன்னு சொல்றோம். இங்க ஆன் ப்ரிப்போஷனா வேலை செய்யுது. எனினும் இதுல மீனிங் இன்டென்ஷன் மாறுவதால இங்க கெட் ஆன் ஃப்ரேசல் வெர்ப், கெட் ஆன் போர்ட் இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். இங்க ஷிப்ல ஏறுறோம்னு மீன் பண்றதை விட ஒரு மனதா ஒரே மிஷனா போனாங்கன்னு மீன் பண்ணுது. ஐ கான்ட் கெட் ஆன் போர்ட் வித் திஸ் நியூ சிஸ்டம்னு சொல்லும் போது ஒரு ஆஃபீஸ்லயோ அல்லது கவர்மெண்ட்ல ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க, அதுல நம்மளால ஒத்து போக முடியல அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க மெட்டஃபோரிக்கா யூஸ் பண்றோம். இங்க ஆன் வந்து ப்ரிப்போஷன் ஆர் அட்வர்ப் ரெண்டுமாவுமே சொல்ல முடியாது, ஏன்னா இங்க அவ்வளவு இடியமேட்டிக்கா இருக்கு. ஐ கேம் அக்ராஸ் த ஸ்ட்ரீட் ஆர் சி. இங்க ஒருவர் ஒரு ஸ்ட்ரீட் ஆர் சீயை கடந்து இல்லைன்னா கிராஸ் பண்ணி வராருன்னு கம் அக்ராஸ் மீன் பண்ணுது. இங்க அக்ராஸ் ஸ்ட்ரீட் ஆர் சீன்ற ஆப்ஜெக்ட் அல்லது பிளேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ அக்ராஸ் இங்க ஒரு ப்ரிப்போஷன். ஸோ ப்ரிப்போஷனல் வேர்பா யூஸ் ஆகிருக்கு. But I came across my old file when I was arranging books.
இங்க ஒருவர் புக்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது அவருடைய ஓல்ட் ஃபைலை கண்டுபிடிச்சாருன்னு மீன் பண்ணுது. அதாவது ஒருவர் ஒரு வழியா போகும்போது ஆக்சிடென்டலா உன்னை கடந்து போகிறது போல ஓல்ட் ஃபைலை கடந்து வந்தது போல மீன் பண்றாங்க. ஆனா அவர் பிசிக்கலா நடந்தோ அல்லது டிராவல் பண்ணியோ கடந்து வரல. இங்க ஃபைலை கடந்து வந்தது போல மீன் பண்ணினால் கொஞ்சம் ப்ரிப்போஷன்னு சொல்லலாம். அவர் புக்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது ஆக்சிடென்டலா ஓல்டு ஃபைலை கண்டுபிடிச்சிருக்காருன்னு அதிகமா மீன் பண்ணுது. So, came across is equal to accidentally found. Come across னு join together இங்க காம்பினேஷனா ஒர்க் ஆகுறதுனால ஒருவேளை கொஞ்சம் அட்வர்ப்னு கன்சிடர் பண்ணலாம் அல்லது idiomaticity வச்சு பார்ட்டிகல்னே சொல்லலாம். ஸோ இது இங்க பார்ட்டிகல் verb. இங்கேயும் come across மெட்டஃபாரிக்கா யூஸ் ஆகுது. I came across the street. இது நாம விரும்பி ஸ்ட்ரீட் கிராஸ் பண்றோம். ஸோ இது இங்க டைரக்ட் மீனிங் ப்ரிப்போஷனல் verb. I came across my friend in Chennai. இது accidental. ஸோ பார்ட்டிகல் verb. I came across my old file when I was arranging books. இது accidentally found. So particle verb. இன்னும் கொஞ்சம் கூடுதலா விளக்கம் சொன்னா I came across my old file இங்க பிசிக்கலா நடந்து கடந்து வரல, ஆனா மெட்டஃபாரிக்கா நம்ம எதையோ பண்ணிட்டு இருக்கையில கடந்து வந்தோம். இதை கடந்து வந்தோம்னு மீன் பண்றதை விட ஆக்சிடென்டா கண்டுபிடிச்சோம்னு தான் மீன் பண்றோம். மெட்டஃபோர்ல இருந்தாலும் கடந்துன்னு மீன் பண்ணும்போது அக்ராஸ் வந்து மை ஓல்ட் ஃபைலுக்கு ப்ரிப்போஷனா வேலை செய்யுது. பட் ஆக்சிடென்ட்ல கண்டுபிடிச்சேன்னு அதிகமா மீன் பண்ணும்போது அக்ராஸ் கம்மோட அதிகமா அட்டாச் ஆகி சிறிது அட்வர்ப் போல வேலை செய்தாலும் ஆக்சிடென்டா ஃபைன் பண்றோம்னு நோஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ற டூ பார்ட்ஸ் ஆஃப் சேம் வேர்ப் போல எடுத்துக்கிற நிலைமை ஏற்படுது. அதாவது அண்டர்ஸ்டாண்ட்ற வேர்ட் போல எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். அன்இம்பார்ட்டன்ட்ல இருக்க அன் போல கம்மோட இருக்க அக்ராஸ் பார்ட்டிகலா கருத வேண்டியதா ஆகிடுது. இங்க கம் அக்ராஸ் ஒரு பார்ட்டிகல் வேர்ப். They came through their project successfully. இங்க கம் த்ரூன்ற காம்பினேஷன் மெட்டஃபோரிக்கா யூஸ் பண்ணாலும் ஒரு ப்ராஜெக்டை கடந்து வந்தோம்ன்றத மீன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா ஒன்றை முடிச்சிட்டோம்னு மீன் பண்ணாலும் அதிகமா கடந்து வந்தோம்னு தான் மீன் பண்றாங்க. ஸோ இங்க த்ரூன்றது பெர்ஃபெக்டா ப்ரிப்போஷனா த ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அதனால இங்க கம் த்ரூ ப்ரிப்போஷனல் verb. I have to get on my daughter about eating on time. இந்த சென்டென்ஸ்ல ஒரு குதிரையில ஏறுறது போல ஆர் ரைட் பண்றது போல அவங்க இங்க மெட்டஃபாரிக்கா யூஸ் பண்றது போல இருந்தாலும் கெட் ஆன்றதுக்கு ஸ்ட்ரெயிட் மீனிங் ஒருவர் தன்னை ஒரு ஆப்ஜெக்ட்ல சேஃப்டியா பிளேஸ் பண்றது. பட் இங்க அவங்க டாட்டரை கான்ஸ்டன்டா ப்ரெஷரைஸ் பண்றதை மீன் பண்றாங்க. ஸோ டோட்டலா மீனிங் மாறுறதுனால ஆன் ப்ரிப்போஷனா வேலை செய்தா அட்வர்பா வேலை செய்தான்னு கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஆன் ஒரு பார்ட்டிகல், கெட் ஆன் ஒரு பார்ட்டிகல் verb. செப்பரபிள் நேச்சர். ப்ரிப்போஷனல் வேர்ப்னோ அல்லது பார்ட்டிகல் வேர்ப்னோ ஒரு காம்பினேஷனை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு டிகிரிஸ் ஆஃப் இடியமேட்டிசிட்டி பிரைம் ரோல் பிளே பண்ணுது. ஸோ அந்த ப்ரிப்போஷன் அல்லது அட்வர்ப் அல்லது பார்ட்டிகலோட செமண்டிக் வேல்யூ பிரைம்னு சொன்னாலும் மொத்த காம்பினேஷனோட ஃபோனிக் ரியாலிட்டி செகண்டரியா ரோல் பிளே பண்ணுது. ஏற்கனவே ஹி லுக் த்ரூ த டெக்ஸ்ட் புக்கை எக்ஸாம்பிளா சொல்லும் போது இதோட இடியமேட்டிசிட்டி வேல்யூ ரொம்ப கூட இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு ஸ்பிளிட் பண்ணி ஹி லுக்ட் இட் த்ரூன்னு எழுதுற அளவுக்கு துணிஞ்சிருக்கோம்னு சொன்னேன். ஸோ இடியமேட்டிசிட்டி தான் இந்த ஸ்பிளிட்டுக்கு ரீசன். இருந்தாலும் அது மட்டுமே எல்லா இடங்களிலும் ரீசன் ஆகாது. அந்த ஃப்ரேசல் வேர்போட இன்டென்சிக் கேரக்டரும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் அதை சொல்லுகிறவரோட இன்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் புட் ஆன் யர் கோட் அப்படின்னு சொல்லும்போது வேலையோட ஒரு வேலையா கோட்டை எடுத்து போடுன்னு அர்த்தம். பட் புட் யர் கோட் ஆன்னு சொன்னா கோட் போடுன்னு கோட்டை ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றோம்னு அர்த்தம். I came across my old file. I came my old file across அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க ஆக்சிடென்ட்லா ஃபைலை கண்டுபிடிச்சாருன்னு மீன் பண்ற பார்ட்டிகல் வேர்பா இருந்தாலும் ஸ்பிளிட் பண்றது பாசிபிள் இல்ல. டெர்மினாலஜி சம்பந்தமா நான் கடந்து வந்த கன்ஃபியூஷன்ஸையும் அதை கன்வின்ஸ் பண்ணும் விதத்தையும் சில கேள்வி பதில்களா தரேன். Question number 1. ஸ்ட்ரக்சரலா மோஸ்ட்லி 2 செமண்டிக் யூனிட்ஸ் குரூப்ஸ் பண்ணி சொல்லும்போது எப்படி இதை ஃப்ரேசல் வேர்ப்னு சொல்ல முடியும்? ஏன்னா பொதுவாக ஃப்ரேசல் வேர்புங்கிறது ஒரு 2 வேர்ட் காம்பினேஷனாவது இருக்க வேணாமா? அதனால தான் பொதுவாக சில பெரிய டிக்ஷனரிகள் ஃப்ரேசல் வேர்பை பார்ட்டிகல் வேர்பா மீன் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்கிறாங்க. ப்ரிப்போஷனல் வேர்பா அதுக்குள்ளே வச்சுக்கிறது இல்லை. எனினும் புகழ்பெற்ற பெரிய டிக்ஷனரிகள் இன்னமும் கூட பார்ட்டிகல் வேர்ப் ப்ரிப்போஷனல் வேர்ப் ரெண்டையுமே பொதுவாக ஃப்ரேசல் வேர்ப்னு சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா ஃப்ரேசல் வேர்பை இங்கே தோராயமாக எடுத்துக்கலாம். பொதுவாக நான் எப்பவும் சொல்றது போல டெர்மினாலஜி இன்கன்சிஸ்டன்சியை இங்கே தவிர்க்க முடியாது. இன்ஃபார்மல்ங்கிறதுனாலையோ மற்ற காரணங்கள்னாலையோ சில பார்ட்டிகல் வேர்ப் ஃப்ரேசல் வேர்ப்னு சொல்ற தகுதியை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தெரியுது. அப்படின்னா நீங்க வேர்பியல் ஃப்ரேஸ்னு டெர்மினாலஜி பண்ணலாமா அப்படின்னு தோணும். அப்படி டெர்மினாலஜி புதுசா பண்ணாலும் இன்னொரு கேட்டகரியா தான் வரப்போகுது. துல்லியப்படுத்துகிற கதை தொடரும். அதனால என்னுடைய ரெக்கமெண்டேஷன் பார்ட்டிகல் வேர்பை ஃப்ரேசல் வேர்ப்னு சொல்லிக்கலாம், ப்ரிப்போஷனல் வேர்பை தனியா வச்சுக்கலாம்.
அதே மாதிரி பார்ட்டிகல் வேர்பை ஃப்ரேசல் வேர்ப்னு சொன்னால் துல்லியமாக என்ன? ஸோ ரஃபாக ஒரு 2 words 3 words காம்பினேஷன் எடுத்துக்கிட்டு ஃப்ரேசல் வேர்ப்னு பேர் வச்சுக்கிட்டு அதோட 3 கேட்டகரிஸாக பார்ட்டிகல் வேர்ப்ஸ் 2 words, ப்ரிப்போஷனல் வேர்ப்ஸ் 2 words, பார்ட்டிகல் ப்ரிப்போஷனல் வேர்ப்ஸ் 3 wordsனு பண்ணிட்டு படிச்சுக்கலாம். ஏன்னா சில பெரிய டிக்ஷனரிகள், குறிப்பாக ஆன்லைனில் இருக்கிற பெரிய டிக்ஷனரிகள் காமனாக ஃப்ரேசல் வேர்ப்னு பேர் எழுதி செப்பரபிளாக இருக்கிறது செப்பரபிளாக இல்லாததுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ரூட் வேர்ப் ப்ளஸ் ப்ரிப்போஷன் ஆர் அட்வர்ப், root verb plus somebody or something plus preposition or adverb இந்த மாதிரி 2 விதமாக கொடுத்துருக்காங்க. பொதுவாக அன், டிஸ், எல்வை, ஐஎஸ்ஹெச் போன்றவைகளை ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸாக ஒரு ரூட் வேர்டோட ஆட் பண்ணி மற்றொரு வேர்டு உருவாகும். இது பெரிய மீனிங் சேஞ்சில் இருந்து சின்ன மீனிங் சேஞ்ச் வரைக்கும் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒபீடியன்ட்லி இதில் சின்ன மீனிங் சேஞ்ச் ஆயிருக்கு. அன்இம்பார்ட்டன்ட் இதில் பெரிய மீனிங் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தப்படுகிற அன், டிஸ், எல்வை, ஐஎஸ்ஹெச் போன்றவைகளை ஸ்ட்ரக்சரலாக ரூட் வேர்ட் கிட்ட ஸ்பேஸ் இல்லாமல் பயன்படுத்துவோம். ஆனால் அது போல் பார்ட்டிகல் வேர்பில் இருக்கிற ப்ரிப்போஷனையோ அட்வர்பையோ இதே போல் பார்ட்டிகல்னு சொல்கிறது நியாயமா? அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்போஷனோ அட்வர்போ தனி வேர்ட் டைப்ஸ் கூடுமான வரை ப்ரிப்போஷனாக கன்சிடர் பண்ணி ப்ரிப்போஷனல் வேர்பனும் அட்வர்பை கன்சிடர் பண்ணி அட்வர்ப்டு வேர்பனும் 2 கேட்டகரிஸாக பண்ணிடலாமா? நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பார்ட்டிகளை ஸ்ட்ரக்சரலாக சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நம்ம வசதிக்கு தான் சில விஷயங்களை செய்கிறோம். ஸ்ட்ரக்சரலி சில காம்பவுண்ட் வேர்ட்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அண்டர்ஸ்டாண்டே பார்ட்டிகல் வேர்பாக தான் சொல்லலாம். இங்கே நம்ம பார்ட்டிகல் வேர்ப், ப்ரிப்போஷனல் வேர்ப்னு லிஸ்ட் பண்ணி படிக்கிறதெல்லாம் பல நேரத்தில் டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு ஸ்பிளிட் பண்ணி செப்பரேட் பண்ணி பயன்படுத்துகிற அவசியமும் இருக்குது. ஸோ டோன்ட் டேக் டேர்ம் பார்ட்டிகல் ஆஸ் சீரியஸ் திங். இங்கேயும் அட்வர்ப்டு வேர்ப்னு ஒரு கேட்டகரி பண்ணலாம். அது தனி கேட்டகரியாக வருமோ ஒழிய ஏற்கனவே இருக்கிற கேட்டகரிஸ்க்கு மாற்று கேட்டகரியாக வராது. ஸோ என்னுடைய கேட்டகரைசேஷனை ஃபைனல் பண்ணிக்கிறேன். என்னுடைய கேட்டகரைசேஷனை சார்ட்டாக காட்டுறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ்பிபிஎல்இ செப்பரபிள், ஐஎன்எஸ்பிபிஎல்இ இன்செப்பரபிள், டிஓ டைரக்ட் ஆப்ஜெக்ட், பிபி பர்சனல் ப்ரொனவுன். ஃப்ரேசல் வேர்ப்ன்ற பேர்ல எல்லா வேர்ப் பிளஸ் ப்ரிப்போஷன் அண்ட் எல்லா வேர்ப் பிளஸ் அட்வர்ப்ன்ற காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறத எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுல 4 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்ட்டிகல் வேர்ப், வேர்ப் பிளஸ் ப்ரிப்போஷன், வேர்ப் பிளஸ் அட்வர்ப், ஒன்லி இடியமேட்டிக். இதுல 2 கேட்டகரிஸ் இருக்கு. பார்ட்டிகல் வேர்ப் டிரான்சிட்டிவ், பார்ட்டிகல் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ். பார்ட்டிகல் வேர்ப் டிரான்சிட்டிவ்ல 3 கேட்டகரிஸ் இருக்கு. First one, separable with direct object, separable with personal pronoun as direct object. Second one, always separable with direct object. Third one, inseparable with direct object. Phrasal verb la second category, verb plus adverb only, no idiomatic, weak phrasal or particle verb. இதுல 2 categories இருக்கு, transitive and intransitive. Transitively 2 categories இருக்கு, separable and inseparable. Phrasal verb la third category, verb plus preposition, no idiomatic, separable with direct object, weak phrasal or particle verb. Phrasal verb la fourth category, prepositional verb, no idiomatic. அதுல 2 categories இருக்கு, prepositional verb transitive, prepositional verb intransitive or weak prepositional verb. இப்போ நான் சார்ட்ல சொன்ன ஆர்டர்லயே வரிசையா அதோட நேம்ஸோட அதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. Particle verb transitive. First category, direct object வச்சு separable or direct object personal pronoun வச்சு separable. I switched on the light. I switched the light on. I looked through the textbook. I looked it through. Second category, direct object வச்சு always separated. I got my kids on the bus. I'm taking Friday off to go to Madurai. His rude behavior was putting good customers off. Third category, direct object வச்சு inseparable. I came across my old file when I was arranging my books. My son can't get over this fever. அடுத்த category, particle verb la intransitive. My book finally turned up in a shop. Phrasal verb la second category, root verb plus adverb only, no idiomatic, weak phrasal or particle verb. அதுல 2 categories, transitive and intransitive. Transitive la 2 categories இருக்கு. அதுல முதல்ல separableக்கு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். The police arrested Alice and took away. The police arrested and took the Alice away. Inseparable. I will come back to help you. Infinitive as direct object. Intransitive சில எக்ஸாம்பிள் சொல்றேன். We have a plan to go away for this summer vacation. My knee pain has come back. Phrasal verb la third category. Root verb plus preposition. No idiomatic but separable by direct object. Only separable. The car ran over the cat. The car ran it over.
Personal pronoun as direct object. Phrasal verbsல fourth category prepositional verbs. No idiomatic. இதுல ரெண்டு category இருக்கு. Prepositional verbs transitive. I went up the upstairs slowly. I got on the bus. Prepositional verb intransitive or weak prepositional verb. All lights in my house suddenly went off. I got off quickly. கூடுதல் விளக்கம் தரேன். Fourth category வரதுல இருந்து விளக்கம் தரேன். Prepositional verb transitive. I got on the train. Ravi came through his exam very well. We got off the bus at the school entrance. I listened to audiobooks. இந்த sentences வச்சு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதுல வர on, through, off, to போன்ற prepositions எப்படி அந்த root verbs ஆகிய come, get, listen ஓட bonding maintain பண்ணிக்கிட்டே train, exam, bus, audiobooks போன்ற noun phrases ஆகிய direct objects ஐயும் எப்படி introduce பண்ணுதுன்னு பார்த்து இது போல prepositional verbs transitive form லிஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. root verbs ஓட மீனிங் மாடிஃபை தான் ஆகணும் ஆனா மாறக்கூடாது. மெட்டபாரிக்கா இருந்தும் மீனிங் மாடிஃபை தான் ஆகுது. ப்ரிப்போஷனாவும் கரெக்டா வேலை செஞ்சிருக்குன்னா ஓகே. Prepositional verb intransitive. I got on quickly. I had some hard times but I have come through. I get off at the next station. I told him to get off. All lights in my house suddenly went off. Prepositional verb transitive நான் சொன்ன நாளையும் prepositional verb intransitive சொல்லியிருக்க ஃபர்ஸ்ட் நாளையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே prepositional verb intransitive அவசியம்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனா fifth sentence all lights in my house suddenly went offல இப்ப fourth sentenceல I told him to get off பார்த்தாலே ஒருத்தர் ஒரு பஸ் போன்ற இடத்துல இருந்து இறங்குறாரு ஆர் நீங்குறாருன்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ பஸ்ன்றது ஹிடனா ஆப்ஜெக்டா இருக்கிறது போல ஃபீல் பண்ணி தான் ப்ரிப்போஷனல் verb intransitive சொல்றோம். அதாவது ஆஃப் என்ற ப்ரிப்போஷன் மறைமுகமா பஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அதே போல ஆல் லைட்ஸ் இன் மை ஹவுஸ் சடன்லி வெண்ட் ஆஃப்ல ஹவுஸ் ஆகிய ஆப்ஜெக்ட்ல இருந்து வெளிச்சம் நீங்கிறத ஆஃப் மீன் பண்றத வச்சு இதையும் நான் இந்த கேட்டகரியில லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஃபிஃப்த் சென்டென்ஸ் போன்றவைய phrasal verbல செகண்ட் கேட்டகரியா சொன்ன verb plus adverb, no idiomatic, weak phrasal or particle verbல intransitive கேட்டகரி பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். இந்த ஃபோர்த் கேட்டகரியில டிரான்சிட்டிவா இருந்தாலும் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு செப்பரபிள் பற்றி நம்ம பேசக்கூட கூடாது. இன்ட்ரான்சிட்டிவ்ல டைரக்ட் ஆப்ஜெக்டே வராது. மொத்தத்துல ஃபோர்த் கேட்டகரியில இடியமேட்டிசிட்டியே கிடையாது. ஸோ இடியமேட்டிசிட்டி செப்பரபிலிட்டி வச்சு அடுத்த 3 கேட்டகரிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிச்சுக்கலாம். லாஸ்டா phrasal prepositional verb or double particle verbக்கு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். put up with. I had to put up with my brother's behavior. இங்க put up with மீனிங் tolerate. look up to. Jemmy really looked up to her teacher. இங்க look up to மீனிங் admire. இது மாதிரி phrasal prepositional verbs எல்லாமே மீனிங் சேஞ்ச் ஆகி வரும். ஸ்ப்ளிட் பண்றது வராது. நான் அப்சர்வ் பண்ண சில விஷயங்களை அப்சர்வேஷன்ஸா உங்களுக்கு சொல்றேன். இது போத் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2க்கு காமனானது. அதாவது Enthralling English 5 and Enthralling English 6 குறியது. சிங்கிள் வேர்பை டிரான்சிட்டிவா யூஸ் பண்ண 8 சென்டென்ஸ் சொல்றேன். I cook biryani. He wrote a letter. Arun called him over phone. He smiled a joyful smile. Looked death in the face. The book will stand the test of time. He stood the little boy on a bench. He walked the TV onto the porch. சிங்கிள் வேர்பை இன்ட்ரான்சிட்டிவா யூஸ் பண்ண ஒரு 5 சென்டென்ஸ் சொல்றேன். Ravi looked at me and smiled. Teacher spoke on the topic of excavation. My father spoke to security guard. That bird stands on one leg. He talked loudly. Transitive formல யூஸ் பண்ணிருக்க இந்த 8 சென்டென்ஸை பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் 3 பக்கா transitive. அடுத்த 4, 5, 6, 7, 8 இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணியோ காசட்டிவ் ஃபார்ம்லயோ யூஸ் பண்ணிருக்கோம். எனிஹவ் இதுல எதுலயுமே வேர்புக்கும் டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கும் இடையில ப்ரிப்போஷன் வரல. மோஸ்ட்லி டிரான்சிட்டிவ் வேர்புக்கும் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில ப்ரிப்போஷன் வராது. ஸோ இதையும் டிரான்சிட்டிவ் வேர்பா யூஸ் ஆகுறதுக்கு ஒரு அடையாளமா எடுத்துக்கலாம். எல்லாம் பாசிவ் நல்லா இருக்கும் அல்லது பாசிவ் வரும்னு நான் சொல்லல. இன்ட்ரான்சிட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருக்க இந்த 5 சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் 4ம் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஆர் இன்ட்ரான்சிட்டிவ் ஃபார்ம்லயோ யூஸ் பண்றோம். பட் இங்க ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ப்ரிப்போஷனா லைக் அட், ஆன், இன் எக்ஸெட்ரா வருது. 5th அட்வர்ப் வருது, ஆப்ஜெக்ட் வரல. ப்ரிப்போஷனலா 2 வரத கொஞ்சம் ஸ்பெஷலா பார்ப்போம். I will speak to Rani. 2வை ப்ரிப்போஷனா கன்சிடர் பண்ணினால் speak intransitive. I will speak to Rani. Speak toவை ப்ரிப்போஷனல் வேர்பா கன்சிடர் பண்ணினால் speak to transitive prepositional verb. இப்பொழுதும் to speakோட சேர்க்கப்பட்டதால் speak toன்ற ப்ரிப்போஷனல் வேர்புக்கும் ராணின்ற ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில ப்ரிப்போஷன் இல்ல. இது போன்றுதான் I got on the busலும் got on the prepositional verbுக்கும் busன்ற ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில ப்ரிப்போஷன் இல்ல. got on transitive prepositional verb.
got on போன்ற ப்ரிப்போஷனல் verbs அதிகம். இவைகளை பாசிவ் பண்ண முடியாது. பட் speak to போன்ற ப்ரிப்போஷனல் verbs few தான். இருந்தாலும் அதை பாசிவ் பண்ணலாம். I talk political news with Rani. இங்க talk transitive பாசிவ் பண்ணலாம். பட் I talked with her a little while. இங்க talk intransitive பாசிவ் பண்ண முடியாது. I put the keys on the table. இங்க put transitive so பாசிவ் பண்ணலாம். I got my kids on the bus. இங்க get transitive பாசிவ் நல்லா இருக்காது. I got on the bus, Rani got on the bus. இதுல get on prepositional verb transitive but passive பண்ண முடியாது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது to, with, on, in, etc. போன்ற prepositions single verbுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில் வந்தால் அந்த single intransitive passive பண்ண முடியாது என்று தோணும். அதுபோல I got on the bus போன்ற சென்டென்ஸ்களிலும் அந்த மாதிரி நிலை வருகிறது. அதற்கு ஏற்றாற் போல நாம் I got on the busல get on transitive prepositional verb இருந்தாலும் passive பண்ண முடியாது. இது உண்மை. But speak to, talk to, listen to, break into போன்ற prepositional verbs transitive வரும்போது passive பண்ண முடியும் என்பதே தெளிவு. சுருங்க கூறினால் I got my kids on the busல indirect object இருக்கும் the bus I got on the busல் direct object மாறுகிறது. I gave this pen to Rani. இதுல indirect object இருக்கிற ராணி I spoke to ராணில speak to என்ற prepositional verbுக்கு direct object மாறுகிறது. பொதுவா indirect object இருப்பவைகளை direct object மாற்றினால் passive பண்ண முடியாது என்று நினைக்கிறோம். ஆனா speak to, talk to, break into போன்ற prepositional verbsல அது உண்மை இல்ல. இன்னொரு interesting point. Some vehicle broke into a van on NH35. இதுல van direct object, NH35 indirect object. A van was broken into on NH35 என்று passive நியூஸ் ஃபார்மேட்டை சொல்லும்போது broken into என்ற prepositional verbலயே into என்ற preposition இருந்தாலும் NH35 ஆகிய ஆப்ஜெக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு மேலும் ஒரு on பயன்படுத்தியும் அழகாகவே இருக்குது. இதுதான் prepositional verbலயோ அல்லது particle verbலயோ இருக்கிற root verb and preposition or adverb ஓட பாண்டிங்கை காட்டுது. அந்த அளவுக்கு break into ஓட பாண்டிங் அண்ட் நோஷன் இருப்பதால் இன்னொரு on எக்ஸ்ட்ரா போட்டும் நன்றாகவே தெரியுது. இது போன்ற நிலைகளும் prepositional verb மற்றும் particle verbல் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனினும் passive ஃபார்மிலும் சரி active ஃபார்மிலும் சரி NH35 direct object அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Some vehicle passive ஃபார்ம்ல ஹைட் ஆகி இருக்குது. Infinitive. Ravi wants to sing. இங்கும் to sing என்ற infinitive ஆக ஒரே ஆப்ஜெக்டா to sing மீன் பண்ணினால் மட்டுமே want transitive verb மற்றும் to sing direct object. இதிலும் transitive verbுக்கும் direct objectக்கும் இடையில preposition இல்லை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட phrasal verb, prepositional verb, sentence practice கொடுக்குற கிளாஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தொடர்ந்து வரும் எபிசோட்ஸை இதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until then, this is bye from Jamie.